Hello students, welcome to Solve Your Knowledge. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 12th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் சாப்டர் 2ஓட இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் கொஸ்டின்ஸ் டாப் 20 இதில் பார்க்க போகிறோம். ஆல்மோஸ்ட் இந்த 20 நீங்கள் கவர் பண்ணிங்கனாவே 90% ஆஃப் த 2 மார்க் 3 மார்க்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6 மைனஸ் 8i. ஸோ ஸ்கொயர் ரூட்டில் நம்மளுக்கு ரொம்ப கம்மியான சம்ஸ் தான் இருக்குது. அந்த ஃபார்முலா படித்தாவே நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். இதில் மோஸ்ட்டாக அவங்க ரிப்பீட்டடாக கேட்குறது இந்த 6 மைனஸ் 8i தான். ஸோ இது வந்து மோஸ்ட்டாக நம்மளுக்கு 3 மார்க்ஸில் வரும். ஸோ நிறையா வாட்டி வரனால இதோட ஃபார்முலா நம்ம தெளிவாக பார்த்துக்கணும். இதுலேயும் ப்ளஸ் ஆர் மைனஸ் வந்து நம்ம கம்பல்சரி போடணும். அது போடாட்டி நம்மளுக்கு கன்ஃபார்ம் மார்க் குறைப்பாங்க. ஸோ செகண்ட், ஷோ தட் திஸ் இஸ் பியூர்லி இமேஜினரி. இந்த மாதிரி சம்ஸ் நம்மளுக்கு கேட்குறது உண்டு. இது வந்து பியூர்லி இமேஜினரி அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி நம்மளுக்கு ரியல் அப்படின்னும் ப்ரூவ் பண்ண சொல்லி சம்ஸ் வரலாம். இது வந்து மோஸ்ட்டாக நம்மளுக்கு 3 மார்க்கில் தான் வரும், 2 மார்க்கில் வராது. நெக்ஸ்ட்டு சிம்ப்ளிஃபை sin π/6 ப்ளஸ் i cos π/6 டு த பவர் 18. ஸோ இப்படி கேட்குறதெல்லாம் வந்து நம்மளுக்கு மோஸ்ட்டாக 2 மார்க்கில் தான் வரும். ஏன்னா நம்ம டேரெக்டாக வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி 18 பவர் கொண்டு போகலாம். இல்லாட்டி பவரை உள்ளே கொண்டு வந்து நம்ம இதை ஃபஸ்ட்டு காசாக மாற்றி அதுக்கப்புறம் இதை பண்ணணும். ஸோ மோஸ்ட்லி இது 3 மார்க் 2 மார்க்ஸில் ரொம்ப ரேராக தான் கேட்பாங்க. அடுத்து if mod z equal to 2, show that 8 less than or equal to z plus 6 plus 8i less than or equal to 12. இந்த சம் வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்பாங்க. ஆல்மோஸ்ட் நீங்கள் ஒரு 5 to 6 கொஸ்டின் பேப்பர்ஸ் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி இந்த சம் வந்து உங்களுக்கு 3 மார்க்கில் இருக்கும். ஸோ இந்த சம் ரொம்ப முக்கியம். இந்த மாடல்லே ஒரு 2-3 சம்ஸ் தான் இருக்கும். அதுலேயுமே இந்த சம்மை தான் நம்மளுக்கு ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு சிம்ப்ளிஃபை i ஸ்கொயர் i க்யூப் டு i பவர் 2000. ஸோ இந்த மாதிரி சம்ஸ்லாம் கேட்டாங்கன்னா நம்மளுக்கு ஈஸியாக முடிஞ்சிடும். இது மோஸ்ட்டாக 2 மார்க்கில் தான் கேட்பாங்க. ஆனாலும் நம்மளுக்கு இதில் பெருசாக ஸ்டெப்ஸ் வராது. ஜஸ்ட் இதெல்லாம் மட்டும் நம்ம n × n+1/2 ஃபார்முலாவில் போட்டு ஆன்சர் கண்டுபிடிச்சா ஈஸியாக முடிஞ்சிடும். இந்த மாதிரி சம்ஸ்லாம் வந்தால் கம்பல்சரி அட்டன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சிம்ப்ளிஃபை 1 plus I by 1 minus I the whole cube minus 1 minus I by 1 plus I the whole cube. இந்த மாதிரி சம்ஸ் வந்து நம்மளுக்கு 3 மார்க்கில் வரும். ஏன்னா இது பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஸ்டெப்ஸ் எடுக்கும். ஆனால் இதை கன்ஃபியூஸ் பண்ணிக்காமல் நம்ம ப்ளஸ் மைனஸ் கரெக்டாக பார்த்து போடணும். அப்போ தான் இதுக்கு நம்மளுக்கு தெளிவாக ஆன்சர் வரும். ஸோ நெக்ஸ்ட்டு 7th one, show that the points 2 minus 1 plus root 3i and minus 1 minus root 3i are vertices of an equilateral triangle. ஸோ நம்மளுக்கு 3 பாயிண்ட் கொடுத்துட்டு இது ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிளோட vertices அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இப்படி கேட்டிருக்கும் போது நம்ம இது 3க்கும் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சு இந்த 3ம் ஈக்குவல் அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டா இது ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் அப்படின்னு ப்ரூவ் ஆகிடும். ஸோ இது வந்து நம்மளுக்கு ப்ரூவிங் சம்ஸ் மாதிரி தான். இது கம்பல்சரி ப்ரூவ் ஆகும். அதனால் இதை வந்து நம்ம தைரியமாக அட்டன் பண்ணலாம். ஏன்னா இதுக்கு கம்பல்சரி ஆன்சர் வந்துடும். ஸோ அதனால் இந்த மாதிரி சம்ஸ்லாம் வந்தால் ப்ரூவ் தட், ஷோ அந்த மாதிரி சம்ஸ்லாம் வந்தால் கம்பல்சரி அட்டன் பண்ணுங்கள். இதில் ஆன்சர் நீங்கள் கொண்டு வந்துட்டு எல்லாமே ஈக்வி டிஸ்டன்ஸாக இருந்ததுக்கப்புறம் the vertices form an equilateral triangle அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் கன்ஃபார்ம் எழுதணும். ஸோ இதுக்கு சில எக்ஸாம்ஸில் நம்மளுக்கு மார்க் குறைக்கிறதும் உண்டு. அதனால் கம்பல்சரி நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோமோ அதை எழுதணும். நெக்ஸ்ட் 8th one, if z is equal to cos theta plus I sin theta, then show that z power n plus 1 by z power n equal to 2 cos n theta. ஸோ சில கொஸ்டின் பேப்பரில் இதோடைய கேள்வியை நிறுத்திக்குவாங்க. இது இல்லாட்டி z பவர் n மைனஸ் 1 by z பவர் n ஈக்குவல் டு 2 sin n theta அப்படின்னு அதையும் நம்மளை ப்ரூவ் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இது ஈஸியாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு ப்ரூவ் பண்ணிட்டா நம்மளுக்கு மைனஸையும் ப்ரூவ் பண்ணி சைன் ஈஸியாக கொண்டு வந்துடலாம். இந்த சம் நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்து ஃபைண்ட் த பிரின்சிபல் ஆர்குமெண்ட் when z is equal to -2 by 1 plus I root 3. இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் சம். மோஸ்ட்லி நிறையா பேர் இந்த சம்மை பார்க்க மாட்டாங்க. ஆனால் இதை வந்து நம்மளுக்கு கம்பல்சரியில் கேட்குறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. ஆல்மோஸ்ட் 3 மார்க்கில் தான் கேட்பாங்க. இது எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்து வச்சுக்கோங்க. 10th சம், ஃபைண்ட் த மாடுலஸ் ஆஃப் 2i by 3 + 4i. ஸோ இந்த மாதிரி மாடுலஸ் கேட்குறதுலாம் வந்து நம்மளுக்கு 2 மார்க்கில் தான் கேட்பாங்க. ஏன்னா இதெல்லாம் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ரியல் நம்பர்ஸ்
எக்ஸ் அண்ட் ஒய் இஃப் த காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் திஸ் அண்ட் திஸ் ஆர் ஈக்குவல். ஸோ இந்த மாதிரி 2 நம்பர் கொடுத்துட்டு இது ஈக்குவல், இதோட எக்ஸோட ஒய்யோட வேல்யூஸ் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி கேட்குற இந்த சம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது வந்து மோஸ்ட்டாக நம்மளுக்கு 3 மார்க்கில் கேட்பாங்க, ரேராக 5 மார்க்கில் கேட்பாங்க. ஸோ இந்த சம் பார்த்து வச்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த சாப்டர்லேயே ரொம்ப முக்கியமான 3 மார்க்னால் இதை சொல்லலாம். ஏன்னா இது நிறையா எக்ஸாமில் கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு 12th ஒன், if z1 equal to 3 minus 2i and z2 equal to 6 plus 4i, find z1 by z2 in rectangular form. ஸோ இது வந்து மோஸ்ட்டாக நம்மளுக்கு 3 மார்க்கில் கேட்பாங்க. ரொம்ப சிம்பிள் தான். இதுக்கு நம்ம z1 by z2 போட்டுட்டு இதோட கான்ஜுகேட் எடுத்து நம்ம மல்டிப்ளை பண்ணி கண்டுபிடிக்கணும். இது கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. இது ஒரு 2-3 டைம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு இந்த ப்ளஸ் மைனஸ் மிஸ்டேக்லாம் இல்லாமல் இதை கரெக்டாக எழுதிடலாம். Next 13th one, if x plus I y1, x2 plus I y2, xn plus I yn equal to a plus ib. ஸோ இது வந்து நம்மளுக்கு given. இதை வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும். இது வந்து நம்மளுக்கு எக்ஸசைஸ்லேயே இருக்கிற ஒரு சம் தான். இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு given கொடுத்துட்டு அதுலேருந்து இந்த மாதிரி ப்ரூவ் பண்ண சொல்கிற மாதிரி இருக்கிற சம்ஸ் எல்லாமே பார்த்துக்கோங்க. அதில் மோஸ்ட்டாக இந்த சம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதை வந்து நிறையா வாட்டி ரிப்பீட்டடாக கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு, இஃப் ஒமேகா நாட் ஈக்குவல் டு 1 இஸ் a cube root of unity, prove that this is equal to 1. ஸோ இந்த மாதிரி ஒமேகா நாட் ஈக்குவல் டு 1 இந்த மாதிரி எந்தெந்த சம்ஸ்லாம் இருக்கோ அதெல்லாம் வந்து நம்மளுக்கு நிறையா வாட்டி கேட்பாங்க. ஒன்று இந்த சம் வரும், இல்லாட்டி இதே மாதிரி இருக்க வேறு ஏதாவது சம் வரும். ஸோ இந்த மாதிரி சம்ஸ்லாம் நம்மளுக்கு ஸ்டெப்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும், ஆனால் ஈஸியாக 3 மார்க்ஸ் வாங்கிடலாம். ஸோ அந்த மாதிரி ஸ்டெப்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு, the complex numbers u, v, w are related by 1 by u equal to 1 by v plus 1 by w. ஸோ இந்த சம் வந்து வெறும் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸோட அடிஷனும் மல்டிப்ளிகேஷனும் தான். இது போடுறது ரொம்ப ஈஸி. இது வந்து ஆனால் நம்மளுக்கு 3 மார்க்கில் தான் வரும், ஏன்னா சம் கொஞ்சம் லென்த்திங்கிறனால இந்த சம்மையும் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. 16th sum, which of the points I minus 2 plus I 3 is farthest from origin. ஸோ எது ஆரிஜின்லேருந்து ரொம்ப டிஸ்டன்ஸாக இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 3க்கும் நம்ம ஆரிஜினோட டிஸ்டன்ஸ் எடுக்கணும். அதாவது 0,0வோட இந்த 3க்கும் டிஸ்டன்ஸ் எடுத்து எதுக்கு நம்மளுக்கு வேல்யூ ஜாஸ்தியாக வருதோ அதுதான் farthest from origin. அடுத்து 17th ஒன். ஸோ இந்த மாதிரி இருக்கிற இதை நம்ம காம்ப்ளெக்ஸ் நம்பரை போலார் ஃபார்மில் எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி நம்மளுக்கு ரெக்டாங்குலர் ஃபார்மில் கொடுத்து போலார் ஃபார்மில் எழுத சொல்கிறது, போலார் ஃபார்மில் கொடுத்து ரெக்டாங்கிள் ஃபார்மில் எழுத சொல்கிறது. ஸோ இந்த மாதிரி சம்ஸ் வந்து நம்மளுக்கு மோஸ்ட்டாக 2 மார்க்ஸில் வரும். நெக்ஸ்ட்டு, இஃப் ஒமேகா நாட் ஈக்குவல் டு 1 இஸ் a cube root of unity, show that. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு -1 அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி ஒமேகா நாட் ஈக்குவல் டு 1 இஸ் a cube root of unity இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா இந்த மாதிரி சம்ஸ்லாம் இம்பார்ட்டண்ட். இந்த மாதிரி புக்கில் எந்தெந்த சம்ஸ் இருக்கோ அது எல்லாமே நல்லா பார்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு, ப்ரூவ் தட். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபார்முலாஸ் நம்மளுக்கு புக்லேயே இருக்குது. அதாவது RE of Z is equal to Z plus Z bar by 2, IM of Z is equal to Z minus Z bar by 2i. இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபார்முலாஸோட ப்ரூஃப் வந்து நம்மளுக்கு கேட்பாங்க. இது நம்மளுக்கு புக் பேக்கில் இருக்க எக்ஸசைஸில் இருக்க சம்ஸ் தான் மோஸ்ட்டாக கேட்பாங்க. இதில் சின்னதாக இருக்கிறது மட்டும்தான் நம்மளுக்கு 2 மார்க் 3 மார்க் வரும், பெருசாக இருக்கிறதெல்லாம் 5 மார்க் போயிடும். ஸோ எதெல்லாம் சின்ன சின்னதாக இருக்கோ இந்த மாதிரி இதெல்லாம் மட்டும் பார்த்துக்கோங்க. லாஸ்ட், ஃபைண்ட் டிட்டர்மினன்ட் மாடுலஸ் ஆஃப் 1 plus i அதோட கான்ஜுகேட் ப்ளஸ் இன்ட்டு 2 plus 3i இன்ட்டு 4 minus 3. ஸோ இதோட மாடுலஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி கேட்குறது வந்து 3 மார்க் கம்பல்சரியிலலாம் ஈஸியாக கேட்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா இது கேட்பாங்க. ஸோ இதுக்கு தனித்தனியாக மாடுலஸ் கண்டுபிடிக்கணும். இது ரொம்ப ஈஸியான சம்ஸ். இந்த மாதிரி வந்துச்சுன்னா கன்ஃபார்ம் அட்டன் பண்ணுங்கள். ஸோ எந்த எக்ஸாம் போகிறக்கு முன்னாடியும் இந்த டாப் 20 2 மார்க் 3 மார்க்ஸை ஒன்ஸ் ரிவைஸ் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா 2 மார்க் செகண்ட் சாப்டர்லேருந்து 2 மார்க் 3 மார்க் என்ன வந்தாலும் உங்களால் அட்டன் பண்ண முடியும். ஸோ இந்த 20 மட்டும் நீங்கள் லாஸ்ட் டைம் ரிவிஷனுக்காண்டி வச்சுக்கோங்க.